ஐயோ, அவர் இங்க எதுக்கு வந்தாரு, என்ன பண்றாருங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஆனா அவர் குழந்தைய கிட்னாப் தான் பண்ண வந்தாருன்னு நீங்க சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா பாக்குற? அந்த செடியை நல்லவன் இல்லம்மா. அவனால இந்திராணி அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். அவன் கூட போராடி போராடி முடியாம தான் இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிக்கிறான். இப்ப மட்டும் நாங்க சொல்ற மாதிரி நீ சொன்னா அந்த செடியை இதுக்கப்புறம் இந்திராணிய தொந்தரவே பண்ண மாட்டான். ஒண்ணு இல்ல, போலீஸ் கிட்ட அவன் குழந்தைய கடத்த தான் வந்தான்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். என்ன இல்ல யோசிக்கிறீங்க? இதுல என் வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம பாவையோட எதிர்காலமும் இருக்கு. அவர் திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பாரு. அதனால என்னாலயும் நிம்மதியா இருக்க முடியாது, பாவையாலையும் நிம்மதியா இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் நீ நாங்கெல்லாம் ஒரே குடும்பம்மா. நாளைக்கு உன் தங்கச்சி எங்க வீட்டுல தான் வந்து வாழ போறா. எங்களுக்காக இல்லைனாலும் உன் தங்கச்சியை மனசுல வச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசு. நீ சொல்றத வச்சுதான் இந்திராணியோட எதிர்காலமும் நல்லா இருக்க போகுது. உன் தங்கச்சி ரித்திகாவோட வாழ்க்கையும் நல்லா இருக்க போகுது. ஐலி, ப்ளீஸ் எனக்காக வந்து சொல்லுங்க. இந்திரா, அயலி நம்ம வீட்டு பொண்ணு, அதனால கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் பேசுவா. ஏன்னா அவ தங்கச்சி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அதனால கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் பேசுவா. வா போலாம். ஓகே ஐலி, வாங்க போலாம். வா. இனிமே எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன். இவன் எங்க குழந்தைய கடத்திட்டு போனதுக்கு ஆதாரம் கேட்டீங்கல்ல, இப்ப பாவையோட கிளாஸ் டீச்சரே வந்து சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு புரியும். ஐலி, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுமா. சொல்லுங்க டீச்சர், இவங்க சொல்றபடி இவரு குழந்தைய கிட்னாப் பண்ண தான் வந்தாரா?